ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு தேவனுடைய தாசன், எல்லாருக்கும் தெரிந்த தாசனை குறித்து நாம் பார்க்கலாம். அவர் ஒரு மிஷனரி ஒரு லுத்ரன் சபையை சார்ந்த மிஷனரி. எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய கரங்களில் இன்றைக்கு வேதாகம் இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் பர்திமேயு சீகன் பால்க். அவர் தான் காரணம். அவர் டென்மார்க் நாட்டை சார்ந்தவர். அவங்களுடைய தாயார் காத்ரீனா அவங்க ரொம்ப ஒரு விசுவாசம் உள்ள தாயார். வேதத்தை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க, வேதத்தை நல்லா படிக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கிற அந்த தாயார் மரிக்கும் தருவாயில், அப்போது இவருக்கு வயசு என்ன இருக்கும்னா ஒரு 6 வயசாக இருக்கும். அப்போது தன்னுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிட்டாங்க. அப்போ இவருக்கு வயசு பர்திமேயு சீகன் பால்க்கு 6 வயதாக இருக்கும். சொல்கிறாரு, உலகத்தை நான் உங்களுக்கு எதையும் உங்களோட அனாதை மாதிரி நான் விட்டுட்டு போகல, உங்களுக்கு ஒரு பெரிய செல்வத்தை கொடுக்குறேன்னு சொல்லி தான் உபயோகித்த வேதாகமத்தை கொடுத்துட்டு போனாங்க. அது ஒவ்வொன்றையும் நான் கண்ணீரால் நினச்சி நான் படிச்சிருக்கேன். இது நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் உயர்ந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட தாயார் ஜீவனை விட்டார். அதில் மற்ற பிள்ளைகளை குறித்து சரி பெரிதாய் தெரியவில்லை. ஆனால் பர்திமேயு சீகன் பால் தன் தாயார் சொன்ன வார்த்தையை கவனித்தவராக வேதத்தின் மேலே மிக அதிக நேசம் வைத்திருந்தார். அவர் கிரேக்க மொழியில் மற்றும் ஹீப்ரூவில் மிக அதிக தெளிவாய் ஒரு புலமை பெற்றவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு தமிழை சிறப்பாக கற்றவராயிருந்தார். அல்லேலூயா. அவருடைய சாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சாட்சி. அவருடைய சரீரம் அடிக்கடி பலவீனப்பட்ட சரீரம். அதனால் அவருடைய உயர்கல்வி படிப்பை படிக்க முடியல. இருந்தாலும் அவர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு இந்திய தேசத்திற்கு டென்மார்க்ல இருந்து 1705 நவம்பர் 29 இந்தியாவுக்கு வந்தார். கிளம்பி 706 இங்கே இந்தியாவுக்கு ஜூலை மாதம் 9 தரங்கம்பாடி சேர்ந்தார். அல்லேலூயா. வருகிற வழியில் சில அனுபவங்கள் என்னன்னா, கடலில் சில சூழ்நிலைகளால, ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறைய பேர் மறிச்சாங்க. அவங்கெல்லாம் கடலில் தூக்கி போடுறத பார்க்கும்போது இவருக்கு சொல்லிச்சு மரண கல்வி சாலை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த மரணங்களை பார்க்கும்போது இவர் நிறைய கற்றுக்கொள்ளுகிறார். நிறைய விஷயம் மனசில் பாதிக்கப்பட்டாலும் அதை மிகப்பெரிய அளவில் தன் வாழ்க்கையில் ஒரு பாடமாக அந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார். இப்படி இருக்கும்போது இந்திய தேசத்துக்கு தமிழ்நாட்டில் தன்னுடைய மொழிபெயர்ப்பை சிறப்பாக 1708 ஒரு வருஷத்தில் அக்டோபர் 17 அவர் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க தொடங்கிட்டார். மொழிபெயர்த்து முடிக்கும்போது 1711 ஒரு வருஷத்தில் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அதில் புதிய ஏற்பாடை தமிழில் மொழிபெயர்த்து விட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு முயற்சி பாருங்கள். வேறு பாஷை பேசுகிறவங்க அதை கிராமட்டிக்கலாக எழுதாது தான் பெரிய விஷயம். இன்றைக்கி இருக்க தமிழ் கூட ஓரளவுக்கு மாடர்ன் தமிழ். அன்றைக்கி இருக்க தமிழ் கொஞ்சம் படிப்பதற்கும் கஷ்டம், எழுதுவதற்கும் கஷ்டம் தான். எப்படியோ அது கிராமட்டிக்காக படிக்க கற்றுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, அதாவது அவர் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் ரூத்தின் புஸ்தகம் வரையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, முடிச்சிட்டாரு. அதுக்கு பின்பதாக அவருடைய தொடர் மிஷனரி ஒருவராக இருந்த பெஞ்சமின் சூல்ஸே என்பவர் மிச்ச புத்தகத்தை இது பண்ணி 1728 எழுதி முடித்தார். சரி, இப்போது இவருடைய சாட்சி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயார் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு வேதத்தை வாசிக்கணும் கேட்டு ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டார். இன்னைக்கு இந்திய தேசத்திலேயே முதலாக பிரிண்டிங் ஆனது வேதாகமம். அதில் ஃபஸ்ட்டு புதிய ஏற்பாடை விட்டவர் யாருன்னா பர்திமேயு சீகன் பால். எவ்வளோ பெரிய கோல் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு. எனக்கு அன்பான வேதத்தை படியுங்கள், வேதத்தை நேசியுங்கள், உங்கள் வாழ்க்கை பெரிதாக மாறி. இன்றைக்கும் கோயர்லிட்ஸ் என்கிற அவர் படித்த ஸ்கூலில் போய் அவருடைய பேர் இருக்கிற இடத்துல என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, சரீரத்திலும் ஆத்துமாவிலும் வளர்ச்சி அடைந்த மாணவன் போட்டிருக்காங்க. அல்லேலூயா. என்ன ஒரு பேர். இன்னைக்கு அவருடைய பேரில் ஒரு தபால் தலையை வெளியிட்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அதனால் நான் சொல்கிறேன், வேதத்தை அசட்டை பண்ணாதீங்க. இந்த வேதம் பல கஷ்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், தடைகள் மத்தியிலிருந்து உருவாகி இன்றைக்கு உங்கள் கைகளும் என் கையிலையும் நிற்குது. அதனால் இந்த வேதத்தை அசட்டை பண்ணாமல் தினந்தோறும் வேத வாசிங்க, தியானம் பண்ணுங்க. பர்திமேயு சீகன் பால்கை போல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
பர்த்திமேயு சீகன் பால் அவர்களை நாங்கள் நினைக்கிறோம். அவருடைய தலைமுறைகளை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்னும் எங்கள் தேசத்திலே மொழிபெயர்க்கிற மக்கள் எழும்புன ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களையும் ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுத்து, பார்க்கிற பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. உமக்கன்று பெரிய காரியங்களை, வேர்ட் ரெவலேஷன், வார்த்தையினுடைய வெளிப்பாடுல அறிந்த பிள்ளைகளாய் இன்னும் எழுந்து பிரகாசிக்கட்டாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதம். உடைய வேதத்தினுடைய ரகசியங்களை, அதிசயங்களை பார்க்கும்படி உடைய பிள்ளைகளுக்கு கண்களை, உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கண்களை திறந்தருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.